ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 3ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக எபிசோட் 2ல எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த லிஃப்ட்டில் பேட்டு பிரேம் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட கட் பண்ணியிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பேட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி தான் கிஸ் பண்ணுறாங்க. பிரேமுக்கு அது பிடிக்கல, கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணும். பிரேம் அதிலிருந்து தடுக்கிறதுக்கு, அவங்கள விட்டு வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் பேட்டை விடவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரேமுக்குமே அந்த கிஸ் அப்படியே பிடிச்சி போயிடுது. ஸோ அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே பிரேமி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்குமே அது பிடிச்சிருக்குல்ல. ஸோ 2 பேருமே இப்போது பேட்டு பிரேமு 2 பேருமே அந்த லிப்ஸே அப்படி ஒரு விளையாட்டு, அப்படி ஒரு கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ சடனாக அவங்க 2 பேருமே ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தோணுது, அச்சச்சோ இப்போ இங்கே என்ன நடக்குது, நம்ம 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பிரேமுக்கு அந்த இடத்துல யோசனை வரவும், டக்குனி பேட்டை அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு அவங்க ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அப்படியே அச்சச்சோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளாம் அறியாமல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி குடுகுடுன்னு வேகமாக ஓடி போகிறாங்க. இதை பார்த்த பேட்டுக்கு அப்படி சிரிப்பு வருது. சிரிக்கிறாங்க, என்னடா இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பிரேமு நேராக ஓடி வந்து வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த லிப்ஸில் கிஸ் பண்ணது, அப்படி அவங்க லிப்ஸ் அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு அதை யோசித்து பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பொண்ணை நான் கிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, நான் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டேன், அதை எப்படி பண்ணலாம்? சே, நானா கிஸ் பண்ணேன், அது நானா? என்னாலேயே அதை நம்ப முடியலையே. அப்போ பேட்டு என்னமோ சொன்னான்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அதையுமே நினச்சி பார்க்குறாங்க. இந்த மூமெண்ட்டு நான் உன்னோட தான் இருப்பேன் அப்படிங்கிறத பிரேம் அப்படி நினச்சி பார்க்குறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் இதே தான் பேட்டுமே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கிஸ் பண்ணது அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவளோட லிப்ஸு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு யோசித்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ கரெக்டாக இந்த கௌஷிக்கு குறுக்க வந்தா அப்படிங்கிற மாதிரி நேரங்காலமே தெரியாமல் நேம் கால் பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் பேட்டுக்கு அப்படியே அப்செட் ஆகுது. இவ வேற இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதை கூட என்ஜாய் பண்ணி அதை ஃபீல் பண்ண விடாமல் இந்த மாதிரி கால் பண்ணி மூடையை டைவர்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, உன் காலை நானாவது அட்டன் பண்ண போகிறதாவது அப்படின்ட்டு அந்த ஃபோனையுமே கவுத்தி போட்டுட்டு கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்க, இதெல்லாம் எங்கே? ஹாஸ்பிட்டலில் இருந்தாலே டெய்லி பார்க்க போயிடும். இப்போ ஒரே அப்பார்ட்மெண்ட்டு, ஒரே ஃப்ளோர் வேறு, சும்மா இருக்கிறதுக்கா இங்கே இவ்வளோ தூரம் வந்து இருக்கோம் இல்லை? ஸோ பேட்டு நேராக பிரேமை பார்க்குறதுக்காக போகிறாங்க. பிரேம் வீட்டில் காலிங் பெல்லையுமே டச் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பிரேம் உடனே யாரா இது இந்த நேரத்தில் அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. அந்த டோரில் இருக்கிற கிளாஸ் வெளியே பார்த்தா அங்கே பேட்டு ஈனி பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்ததோ பிரேமுக்கு பயம். என்ன மறுபடியுமா, இவ இங்கேயும் வந்துட்டாளா, என்னை இவ விடவே மாட்டாளா, அவள் என்னை லவ் பண்ணுறா போலையே. அந்த கோய் சொல்ல காமெடி, இவ என்னை சும்மாவே இருக்க விட மாட்டா போலையே அப்படின்ட்டு பிரேம் நினச்சிக்கிட்டு பார்க்குறாங்க. அப்போ பேட் சொல்கிறாங்க, நீ என்னை பார்க்குற அப்படிங்கிறத நானுமே பார்த்துட்டேன், ஸோ டோரை ஓப்பன் பண்ணு, எதுக்காக நீ இன்னுமே வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரேமு மறுபடியும் செக் பண்ணுறாங்க, அவள் இருக்காளா இல்லைன்னா போயிட்டாளா அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கிளாஸ் வெளியே பார்க்கவும், அப்பவும் பேட் அப்படி சிரிச்சுக்கிட்டு ஈன்னு அந்த பல்ல அந்த மூஞ்சி அப்படி க்ளோஸாக காமிச்சிக்கிட்டு அங்கே நிற்கவும், ஐயோ இன்னைக்கு நம்ம அவ்வளோதான் போலையே, இவன் நம்ம சோழி முடிச்சிருவா. உடனே பேட்டுமே சொல்கிறாங்க, டாக்டரு நீ உள்ள என்னத்தான் பண்ணுற, ஒருவேளை என்னை பார்த்தா உனக்கு பயமா என்ன அப்படின்னு சொல்லவும், பிரேமு எது பயமா, இவளுக்கா? சேச்சே, இவளுக்கெல்லாம் நம்ம பயப்பட்ட நம்ம என்ன ஆகிறது? ஸோ தைரியமாக அந்த டோரையுமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்கவும், பேட்டு சொல்கிறாங்க, நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்,
இப்போ நீ என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களாயிட்ட. ஸோ வீட்டில் இப்போ புதுசாக வந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசி பழகுவாங்கல்ல. ஸோ நான் ஜஸ்ட் அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமு அப்படி கதவை சாத்துறதுக்கு போகவும் பேட்டு சொல்கிறாங்க, எனக்கு உண்மையாகவே அது பிடிச்சிருக்கு, அதை உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் பிரேம் கேட்குறாங்க, நீ எதை பற்றி பேசுகிற, நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கவும் பேட்டு அவங்களோட உதட்டை அப்படியே கடிச்சிக்கிட்டு, நான் லிஃப்டில் நடந்துச்சுல்ல அதை தான் பற்றி சொல்கிறேன், அதை பற்றி தான் பேசுகிறேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நான் அந்த சீனை இன்னுமே கற்பனை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் பிரேமு உடனே சொல்கிறாங்க, அந்த ஃபீலிங்ஸ் வெறும் ஒன் சைடுன்னு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் பேட் எதுக்கு இல்லை, நான் அதை டபுள் சைடு ஆக்குவேன், நான் இன்னுமே அந்த சீனை அப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன், அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் பிரேம் சொல்கிறாங்க, நான் அப்படி ஒரு விஷயத்த அந்த இடத்துல நான் எதிர்பார்க்கல, இது எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நடந்துச்சு, நான் அந்த டைம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னேன், ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா நீயுமே அந்த இடத்துல ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்த, உனக்குமே அப்போ ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு நடுக்கத்தில் தான் நீ இருந்த, ஆனால் இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் என்கிட்ட இந்த மாதிரி நீ நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் வேகமாக அவங்க கதவை சாத்திட்டு போகிறாங்க. அப்போ பேட் யோசிக்கிறாங்க, இதுக்காகவா நான் இந்த உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு உன்னோட ஃப்ளோருக்குமே வந்தேன், ஆக்சுவலி இந்த விஷயம் எதுவுமே தானாக நடக்கலை, நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு பேட்டு நினைக்கிறாங்க. அது எப்படின்னா, பேட்டு அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு ஒரு ஐடியா கொடு அப்படின்னு கேட்கவும் பேட்டுமே சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, நீ என்ன பண்ணு, இந்த டாக்டர் அவள் எங்கே தங்கியிருக்கா அப்படிங்கிறத நீ கண்டுபிடி, நீ நினச்சா அது கண்டிப்பாக முடியும், உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நீ அதை கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயுமே கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் பிரேமு எந்த அப்பார்ட்மெண்ட்டு என்ன ஃப்ளோரில் இருக்காங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை பேட்டுக்கிட்டேயுமே சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதும் பேட்டுக்கு ஒரு பயங்கர ஒரு பயங்கர அதிர்ச்சி, என்ன அந்த அப்பார்ட்மெண்ட்டா அங்கேயா அப்படின்னு கேட்கவும் அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லுவாங்க, நீ எதுக்காக இப்போ இவ்வளோ எக்ஸைட் ஆகுற, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் பேட்டு சொல்லுவாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் என்னோட அண்ணனை ஒரு ரூமு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணங்கிட்ட பேசி அந்த ரூமையுமே அவங்க எடுத்துக்கிட்டு பிரேமுக்கு பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே பேட்டோட பிளானு தான், இது எதுவுமே தற்செயலாக நடந்தது கிடையாது, பிளான் பண்ணி பிரேமை அவங்க லவ்வில் விழ வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிரேமு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஒர்க்கு பார்க்குறதுக்காக போகணும்ல, ஸோ நல்லா அழகாக கிளம்பிட்டு வர்றாங்க. எப்படி மெதுவாக வர்றாங்க, எங்கே நம்ம பேட்டு கண்ணில் பார்த்துடக்கூடாது, அவள் மட்டும் பார்த்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அவள் எங்கேயாச்சும் இருக்காளா, அவள் வந்துட்டாளான்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக எட்டி பார்க்குறாங்க. அங்கேருந்து லிஃப்ட் இருக்கிற பக்கமும் எட்டி பார்க்கங்க, பேட் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் தைரியமாக வந்து லிஃப்ட்டுக்கிட்ட வந்து லிஃப்ட்டை ஆன் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக யாரோ பின்னாடி இருந்து டச் பண்ணுறாங்க, யாரா அதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா யார், பேட்டு தான். பேட் அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ நேரம் பார்த்து வந்தோமே இதுக்கு தானா, இவகிட்ட மாட்டுறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா, சிரிப்பாக இருக்குது. அப்போது பேட்டு சொல்கிறாங்க, நீ ஆஃபீஸ்க்கு ரெகுலராக அந்த டைமுக்கு தான் கிளம்புவியா, அப்போ தான் ஒர்க்கை முடிச்சுட்டு வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. பிரேமு இயர்ஃபோன் மாட்டியிருக்காங்க, ஸோ எதுவும் கேட்காது. ஸோ உடனே பேட் அந்த இயர்ஃபோன் ஒன்று கலட்டிக்கிட்டு கேட்குறாங்க, நீ ரெகுலராக அந்த டைம் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புவியா, நம்ம இன்னைக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்காக வெளியில் போகலாமா, நூடுல்ஸை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கவும் பிரேமு நீ ஃபஸ்ட்டு என்னோட இயர்ஃபோனை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவும் பேட்டு சாப்பிட போகிறோம், இல்லைன்னா மூவிக்கு நம்ம வேணால் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போவும் பிரேமு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நீ ஃபஸ்ட்டு என்னோட இயர்ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பேட்டு அந்த இயர்ஃபோன் அப்படி
பிரேம் கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்காங்க. பிரேம் அதை வாங்க வரவும் திரும்ப அவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்படி விளையாடுறாங்க. பிரேமுக்கு இன்னுமே கோவமாக இருக்குது. நீ ஃபஸ்ட்டு அதை கொடு அப்படின்னு கேட்கவும் பேட்டுமே கொடுத்துருக்காங்க. நீ இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ணதில்லல்ல அப்படின்னு சொல்லி பேட்டு கேட்கவும், அதுதான் உனக்குமே நல்லது, நீயுமே அப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேட்டு, ஆனால் அது உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கும் தெரியுமா, ஒரு பொண்ணு கூட இருக்கிறது உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேட் அவங்க முன்னாடி போக பிரேம் அப்படியே பின்னாடி போகிறாங்க. அப்படியே ஒரு ஸ்டெப்பு 2 பேரும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ண பிரேம் அப்படியே பின்னாடி நடந்து போகிறாங்க. பேட்டுமே சொல்கிறாங்க, உண்மையாகவே அது ரொம்பவே நல்லா இருக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னுமே ரொம்பவே சேஃபாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த அந்த பிரேம் அப்படி பின்னாடி போக போக அந்த எண்டுமே வந்துடும். செவத்தில் சாஞ்சு நிற்பாங்க. அப்போது பேட் அவங்களோட கையை வச்சு லாக் பண்ணிக்கிட்டு இன்னுமே நல்லா சேஃபாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும் பிரேம் சொல்லுவாங்க, ஆனால் நீ உண்மையிலே ரொம்பவே டேஞ்சரான பொண்ணு. பேட்டோட கையை தட்டி விட்டுட்டு அவங்க அங்கேருந்து லிஃப்ட்டுக்குள்ளமே போவாங்க. அப்போ லிஃப்ட்டில் போனதும் பேட்டுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ பிரேமு இன்னுமே கோவப்பட்டு, இதான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ என்னைய ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே சரி, ஓகே கூல், நான் இனி உன்னை ஃபாலோ பண்ணலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று கிஸ் பண்ணி பாய் சொல்லிகிட்ருப்பாங்க. பிரேம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்குமே போவாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பேட்டு அவங்க ஒர்க் பார்க்குறதுக்காக அவங்க அந்த ஸ்டுடியோக்குமே வருவாங்க. அப்போ அவங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட பேட்டு சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஒரு ஒர்க்கு வந்தாலும் நீங்கள் டைரெக்டாக என்கிட்டயே காண்டாக்ட் பண்ணுங்கள், என்கிட்டயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அசிஸ்டண்ட் கேட்பாங்க, அப்போது உங்கள் மேனேஜர் இருக்காங்களே அவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் கரெக்டாக நேமுமே அந்த இடத்துக்கு வர்றாங்க. நேமு ரொம்பவே நார்மலாக பேட்டுக்கிட்ட பேசுகிறாங்க, நீ என்ன சாப்பிட்ற, நம்ம 2 பேரும் வெளியில் சாப்பிட்றதுக்காக போகலாமா, நூடுல்ஸு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேர் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேருமே அங்கே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பிரேமும் அவங்களோட ஃப்ரெண்டு பவ்வு அவங்க 2மே வர்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைமு பிரேமும் தவாட்டம் இருந்து சாப்பிடும்போது நேம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை யோசித்து பார்க்குறாங்க, இது இவ தானே தவாட் கூட சுற்றிக்கிட்டு இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்கவும் பேட்டுக்கிட்ட ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அங்கே இன்னொரு பக்கம் பிரேமுக்கு தவாட் கால் பண்ணுறான், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரேமை விடுறதாவே இல்லை. பிரேமும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையுமே கட் பண்ணுறாங்க. அப்போது நேமு பிரேம் கிட்ட பேசுகிறதுக்காக வர்றாங்க. பிரேமுமே கேட்குறாங்க, நீ யார், என்ன உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் நேம் சொல்கிறாங்க, நான் தான் தவாட்டோட பிள்ளைக்கு அம்மா அப்படின்னு சொல்லவும் பிரேம் கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ இப்போ என்கிட்ட பேசுகிறக்கு வந்த அப்படின்னு கேட்கவும் நேம் சொல்கிறாங்க, நீ பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்பவே அழகாக தான் இருக்க, நீ நல்ல வேலையுமே பார்க்குற, அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி வேலை பார்க்குற, இன்னொருத்தன் புருஷனை எதுக்கு நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் கிட்ட கேட்குறாங்க. பிரேமுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நான் அந்த மாதிரியான பொண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லவும் நேம் விடவே இல்லை, நீ தான் தவாட்டை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, நீ மட்டும் இல்லைன்னா இப்போ அவன் என்னை விட்டு பிரிஞ்சியே இருந்திருக்க மாட்டான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையான்னு சொல்லிட்டு பிரேமை ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. அப்போ பிரேமு இதோட நிறுத்திக்கோ, அதுதான் உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் போகவும் நேம் அவங்களோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கையை அப்படி இறுக்கி பிடிக்கிறாங்க பிரேமோட கையை. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பேட்டு வராங்க. உடனே பேட்டு நேமோட கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. அப்போ நேம் சொல்கிறாங்க, இந்த லேடி தான், இவ தான் என்கிட்ட ரொம்பவே ரூடாக பிஹேவ் பண்ணுறா, என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னுட்டு பேட்டுக்கிட்ட சொல்கிறாங்க.
அப்போ அந்த இடத்துக்கு பவ்வுமே வர்றாங்க. எது இவளா? இவ என்னோட ஃப்ரெண்டு. இவ அந்த மாதிரியான ஒரு பர்சனே கிடையாது. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னா நீ என்கிட்ட வா, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பவ்வு பிரேமுக்காக சண்டை போடுறதுக்காக ரெடியாக போகிறாங்க. அப்போ பவ்வோட கையை பிரேம் பிடிச்சிக்கிறாங்க. இல்லை நீ சண்டைலாம் போடாதான்னு சொல்லிட்டு பவ்வை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ நாம பேட்டுக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ பிரேம சொல்கிறாங்க, நீ உன்னோட ஃப்ரெண்டை பார்த்துக்க, அவ இதுக்கு மேலே என்ன தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ பேட்டு நேம் கிட்ட, நீ எதுக்காக இவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நேம் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே அவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீ எதுக்காக என் பக்கம் நிற்க மாட்டேங்கிற, நீ எதுக்காக அவ பக்கம் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் பேட்டுமே சொல்கிறாங்க, நான் எங்கே உண்மை இருக்கோ எங்கே நியாயம் இருக்கோ அங்கே தான் இருப்பேன், சும்மா உன் பக்கம்லாம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேமு, அவள் என்ன சொன்னான்னு தெரியுமா, அவள் தவாட்டை மன்னிச்சிட்டதா சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பேட்டுக்குமே, என்ன அவள் அப்படியா, அப்படி சொல்லியிருப்பாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது நேமு மறுபடியும் பேட்டை பிடிச்சி தடுத்து, நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டுக்கு செம்ம கோவம். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, என் பேச்சையே நீ கேட்க மாட்டியா, எனக்கு இப்போ ஒரு பிரேக் வேணும், நான் இப்போ எந்த வேலையுமே செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு நேமு, நான் என்னதான் செய்யணும், நான் ஆல்ரெடி இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, நீ ஒத்துக்கிட்டனா அது உன்னோட பிரச்சனை, அதுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்துமே போகிறாங்க. நேம் பார்க்குறதுக்காக தவாட்டு வர்றான். வந்ததும் நேம் அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி நேம் அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு, நான் இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குறதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே நேமுமே அப்படி அவனை அவ்வளோ கிஸ் பண்ணுறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பேட்டு பிரேமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பிரேம் வந்ததும் பேட்டு, நீ மறுபடியும் அவனை மன்னிச்சு அவன் கூட போக போறியாமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும் பிரேம் சொல்கிறாங்க, நீ எப்படி கேள்விப்பட்ட, எங்கேருந்து கேள்விப்பட்ட, அதான் உன் ஃப்ரெண்டு அவள் சொன்னாளா, அவள் தான் சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பேட்டு சொல்கிறாங்க, அது உண்மையா, நீ சொல்லு அது உண்மையான்னு சொல்லிட்டு பேட்டு கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, அதை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே, நீ அவன் கூட போகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேம், ஏன், அதுக்கு காரணம் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ அவளை கேர் பண்ணுறல்ல அதுக்காகத்தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே கேட்கவும் பேட்டு சொல்கிறாங்க, இல்லை நான் அவளை கேர் பண்ணிக்கல, எனக்கு அவளை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது, நான் உன்னை தான் கேர் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, எது என்னையா, நீ என்னோட பக்கமா, கண்டிப்பாக அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும் பேட்டு, எனக்கு தெரியும் என்னோட ஃப்ரெண்டு உன்கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிட்டா, நீ என்னை மன்னிச்சிரு, ஆனால் உனக்கும் தவாட்டுக்கும் இருந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதில் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட பிரேமு, நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறல்ல, இதை நான் கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேன், நீ தான் என்னை கஷ்டப்படுத்தினது, அப்புறம் எப்படி நான் உன்னை நம்புவேன்னு நீ எதிர்பார்க்குற, உன்னோட நோக்கம் எனக்கு என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை, நீ எதுக்காக என்கிட்ட பேச வர்ற அப்படின்னு எனக்கு இன்னுமே தெரியலை அப்படின்னு பிரேம் சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, நான் என்னை ப்ரூஃப் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா என்னன்னு சொல்லிட்டு பிரேம் கிட்ட கேட்குறாங்க. பிரேமோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. நாம் அவங்க கையை பிடிச்சி இறுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த அப்படியே பார்த்து தடவி கொடுத்து ஊதி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அழகான கையில் எந்த ஒரு மார்க்குமே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தடவி விட்டுக்கிட்டு அப்படியே ஊதி விடுறாங்க. இதை பிரேமுமே அப்படியே பார்க்குறாங்க. பிரேமுக்கு
அப்பவும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஃபீல் பேட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ உடனே அவங்க கையை தட்டி விட்டுட்டு வேக வேகமாக அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதும் என்ன பண்ணுவாங்க, அதே தான் பேட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக பிரேமுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வீட்டுக்குமே போகிறாங்க. அப்போது அவங்க கேட்குறாங்க, நீ என்ன பண்ண போகிற, அடுத்து உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தவாட் ஆல்ரெடி என்கிட்ட பேசுறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லவும் பிரேம் சொல்கிறாங்க, அவன் என்ன கேட்டான், அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாமா, அவன் மன்னிப்பு கேட்டான், அவன் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறானா, அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கேட்குறான். அவன் அன்னைக்கு குடிச்சிருந்ததுனால தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்திருக்கு. ஆல்ரெடி அவன் ஒரு டெஸ்ட்டுமே எடுக்க சொல்லியிருக்கான். அதில் மட்டும் அந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பேபிக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறதா சொன்னான். ஆனால் அவன் உன்னைத்தான் உண்மையாகவே லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லவும் பிரேமுக்கு கோவம். நீங்கள் நினைக்கிறீங்களா, அதை நீங்கள் நம்புறீங்களா, அவன் என்னத்தான் உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா, நீ எமோஷ்னலாக இருக்கிற, இங்கே யாருமே தப்பு செய்யாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, நீங்கள் உண்மையா நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, அவன் என்னை ஏமாத்தியிருக்கான், அப்படி இருந்தும் மறுபடியும் எதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே கேட்குறாங்க. பிரேம் கேட்குறதும் நியாயம் தானே, எதுக்காக இவங்க அப்பா அவனைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நிற்கிறாங்க, அவன் ஏமாத்திருக்கான், தப்பு பண்ணியிருக்கான், பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போடாமல் இன்னுமே அவனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு பிரேமை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம், டென்ஷனில் கத்துறாரு, நீ எதுக்காக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, ஆல்ரெடி மன்னிப்புமே கேட்டுட்டான், அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், நீ அவனை மன்னிச்சிரு, நீ அவனை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுமையாக பேசலாம் அப்படின்னு அவங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா, உன் பொண்ணு தான் என்னை இந்த மாதிரி கத்த வைக்கிறான், இது எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஒரு பக்கம் கத்துறாரு. அப்போ பிரேம, நான் அவனை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னை இந்த அளவுக்கு ரொம்பவே அழ வச்சுட்டான் அப்படின்ட்டு இன்னும் நிறைய காரணம் இருக்குது, நீங்கள் நினைக்கலையா என்னோட மேரேஜுக்கு அப்புறம் இது இன்னுமே மோசமாக இருக்கும் அப்படின்னு ஏன் நீங்கள் நினைக்கலன்னு சொல்லிட்டு பிரேமுமே கேட்குறாங்க. அவங்க அப்பா, நீ சும்மா இரு, பைத்தியக்காரத்தனமாக எதுவும் பேசிக்கிட்டே இருக்காத, உன் பேச்செல்லாம் என்னால் கேட்கவே முடியாது, இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழுங்க, ஒரு அழகான ஃபேமிலியை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்பவும் சொன்னதையே தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு சொல்கிறாங்க, இப்போ என்னால் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. பிரேமுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அப்படி அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா வராங்க, பின்னாடியே வந்து பிரேமை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க. உன்னோட அப்பா மேலே நீ கோவப்படாதம்மா, அவருக்கு உன் மேலே ரொம்பவே அக்கறை இருக்குது, உன்னை பற்றி அவர் ரொம்பவே கேர் பண்ணுறாரு, ஆனால் அந்த தவாட்டு இருக்கான்ல, அந்த தவாட்டு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ அவனை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு, அவன் தான் அவங்க அப்பா கிட்ட இதெல்லாமே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, நான் அவரோட பொண்ணே கிடையாது, அவரோட பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அவர் என் பக்கம் தானே நின்றுப்பார், என்ன தானே புரிஞ்சிருப்பார், எனக்காக தானே சப்போர்ட் பண்ணியிருப்பார், ஆனால் அவர் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது, எப்போவுமே இந்த மாதிரி தான் நடக்கிறாரு, என்னை இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேமு ஒரு ஃப்ளாஷ்பேக்குமே சொல்கிறாங்க. அது என்னன்னா, பிரேமு சின்ன வயசில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க ரொம்ப அழகாகவே பியானோ வாசிக்கிறாங்க, அது அவங்க அம்மா இருந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பிரேம் சொல்கிறாங்க, நான் இந்த மியூசிக் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், மியூசிக்கை பற்றி படிக்க போகிறேன். பிரேம் ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்து அதை வாங்கிக்கிட்டு, நீ மியூசிக்கெல்லாம் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக்கு ஒரு ஹாபி தான், அது வந்து ப்ரொஃபஷ்னல் கிடையாது,
ஸோ நீ அதை படிக்க வேணாம், நீ டாக்டருக்கு படி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பிரேமுக்கு ரொம்ப கோவம். என்னால் டாக்டரெல்லாம் படிக்க முடியாது, எனக்கு டாக்டர் ஆகிறதுக்கு விருப்பமே இல்லை, நான் இந்த வயலினை தான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, நான் அதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கும் அவங்க அப்பா திட்டுறாரு, நீ ஒரு அம்மா தானே, உன்னோட பொண்ணுக்கு என்ன நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்குமே அந்த இடத்துல திட்டு விழுது. பிரேமு அப்படியே அழுதுகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வர்றாங்க. பிரேம் கிட்ட அந்த பியானோவை கொடுக்குறாங்க. நான் உன்னோட அப்பா கிட்ட சண்டை போட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ இதை ப்ளே பண்ணு, ஆனால் உன் அப்பா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து நீ அதை ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு பிரேம்கிட்டையுமே கொடுக்குறாங்க. பிரேம் அதை ஆசையாக வாங்கிக்கிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணியிருக்காங்க. நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பிரேம் அவங்க அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கேக்கை கொண்டு வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ பதிலுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. பிரேமை வெக்கேஷனுக்கு ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க போல். அதையும் அவங்க அப்பா அதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. பட்டு பிரேமோட அம்மா அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கு போகிறதுக்கான டிக்கெட்டையுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே பிரேம் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, எனக்காக நீ எல்லாமே பண்ணுறம்மா, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தேங்க் பண்ணிக்கிட்டு அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த சீன் எல்லாத்தையுமே இங்கே நினச்சி பார்க்குறாங்க. எனக்காக நீ மட்டும்தாம எப்போவுமே இருந்திருக்க, என்னை புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறாங்க. அவங்க அம்மாவும் அப்படி பிரேமை சமாதானப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நான் இந்த எபிசோடை இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.